ஸ்டாலின் அமைச்சரவையில் திமுகவிற்கு உழைத்த புண்ணியவான்களுக்கு அமைச்சர் பதவி கிடைப்பது குதிரை கொம்பு. ஆனால் அதிமுகவில் இருந்து திமுக வந்தவர்கள் என்றால் அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் அமைச்சர் பதவி கிடைப்பது உறுதி. 2011 முதல் 2014 வரையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அவர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பல நேரிடம் கை நீட்டி லஞ்சம் வாங்கினார். ஆனால் பணம் கொடுத்தவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள். இதனால் சிறைக்கு சென்றார். இப்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இப்போது அவர் திமுக எம்எல்ஏயாக இருக்கிறார். அவருக்கு ஸ்டாலின் மீண்டும் அமைச்சர் பதவி கொடுப்பாரா? அதற்கு ஏதாவது தடை இருக்கிறா என்பதை அலசுவோமா? தமிழகத்தின் முன்னாள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு 3 பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு ஜாமீன் வழங்கியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். நீண்ட காலமாக ஜாமீன் கிடைக்காமல் சிறையில் இருந்து வந்தார். இப்போது மனித உரிமைகளை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதாக செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஜாமீன் கிடைத்த பிறகு செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ 15 மாதங்களுக்கு மேலாக விசாரணை குற்றவாளிய சிறையில் இருந்து வந்தார். இதனை அடிப்படை உரிமையாக கருத்தில் கொண்டு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்றும் நிபந்தனைகள் போட்டுள்ளன. இப்போது அவருக்கு அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை. உச்ச நீதிமன்ற சமீப காலமாக மத்திய அரசின் அமலாக்கத்துறையால் தொடுக்கப்பட்ட வழக்கில் பலரை சிறையில் வைத்து ஜாமீன் வழங்காமல் இருக்க வேண்டும் என்று கூறுவதை அடக்குமுறை சட்டமாக நீதிமன்றம் பார்க்கிறது என்று அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா ஆகியோர் வழக்குகளை குறிப்பிட்டது என்றார். தமிழகத்தில் ஆளும் ஸ்டாலின் அரசின் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆய்வு தீர்வு துறை அமைச்சராக இருந்து வந்தார் செந்தில் பாலாஜி. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். 2014ஆம் ஆண்டில் போக்குவரத்து துறையில் ஓட்டுநர், நடத்துனர், இளநிலை உதவியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் போன்ற பணிகளுக்கு ஆள் சேர்க்கை நடப்பதற்கான அறிவிப்பு வெளியானது. அதன் அடிப்படை ஆட்சேர்ப்பு நடைபெற்றது. இந்த பணி நியமனங்களில் அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட துறை அதிகாரிகள் பலர் முறைகேடுகள் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பலர் புகார் அளித்தனர். அதோடு அவர்கள் காவல்துறை உரிய விசாரணை நடத்தவில்லை என்று கூறி சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்தனர். 2018ஆம் ஆண்டு மெட்ரோ போக்குவரத்து கழக தொழில்நுட்ப ஊழியர் அருள்மணி என்பவர் போக்குவரத்து கழகத்தில் வேலைகளை பெற்றுத்தர பலரிடம் லஞ்சம் பெற்றதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட பலர் மீது புகார் அளித்திருந்தார். வேலைக்காக பணம் கொடுத்தவர்கள் ஆட்சேர்ப்பு பட்டியல் வந்தபோது தங்கள் பெயர் வராததால் அதிருப்தி அடைந்து புகார் அளித்துள்ளனர். அந்த முதல் கட்ட புகாரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சுமத்தப்படவில்லை. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சேர்த்து லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2018ஆம் ஆண்டு இந்த புகாரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் விசாரணை சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுகவில் இணைந்திருந்த செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை அமைச்சர் பதவி தரப்பட்டது. இந்த நிலையில் தன் மீது தொடரப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது.
இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 2021ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி செந்தில் பாலாஜி மீதான குற்றவியல் வழக்குகளை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. மனுவில் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் சாட்சியங்கள் 13 பேரும் சமரசத்தை எட்டியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் இந்த வழக்கின் விசாரணை நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறப்பட்டது. இதற்கிடையே இந்த வழக்கில் பண மோசடி நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை. இதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு வரும்படி அழைப்பாணை அனுப்பியது. அதனை எதிர்த்து செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற அமலாக்கத்துறை அழைப்பாணையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உத்தரவிட்டு, அதே சமயம் செந்தில் பாலாஜி மீதான முந்தைய வழக்குகளில் புதிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 2023 ஜூன் 13ஆம் தேதி சென்னை மற்றும் கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடுகளில் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தலைமை செயலகத்தில் உள்ள அவரது அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. ஜூன் 14, 2023 அதிகாலை விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்துக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அழைத்து செல்ல இருந்தார்கள். அப்போது காரில் இருந்த செந்தில் பாலாஜி நெஞ்சு வலிப்பதாக கூறி கதறி அழுது துடித்ததால் ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஜூன் 14, 2023 அதிகாலை காரில் இருக்கையில் படுத்தபடி செந்தில் பாலாஜி துடிக்கும் காட்சிகள் ANI வெளியிட்டு இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜூன் 14, 2023 அதிகாலை திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் ஓமந்தூரா அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். இதனைத் தொடர்ந்து NIA-யிடம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செந்தில் பாலாஜியிடம் தொடர்ந்து 24 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் இது மனித உரிமைகளுக்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். ஜூன் 14, 2023 காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று பார்த்தார். இதன் பிறகு ஸ்டாலின் தனது ட்விட்டரில் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொன்ன பிறகும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி ஏற்படும் வகையில் சித்திரவதை தொடுத்த அமலாக்கத்துறையின் நோக்கம் என்ன? சட்ட நடைமுறைகள் மீறி மனிதநேயமற்ற முறையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டிருப்பது தேவையா? பாஜகவின் இந்த மிரட்டல்கள் எல்லாம் திமுக அஞ்சாது. 2024 தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். ஜூலை 14, 2023 காலை சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதய இரத்த நாள பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அவருக்கு 3 இரத்த குழாய்கள் அடைப்பு உள்ளதாகவும் ஒரு அறிக்கையை ஓமந்தூரா அரசு மருத்துவமனை வெளியிட்டது. மேலும் அவருக்கு இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரைத்தது. ஜூலை 14, 2023 மதியம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அளித்த அறிக்கையில் இது விசாரணை அல்ல, பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறினர். ஜூன் 14, 2023 மதியம் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்று வரும் ஓமந்தூரா அரசு மருத்துவமனைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி வந்து விசாரணை நடத்தினார். ஜூன் 14, 2023 மாலை அமலாக்கத்துறை விசாரணையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஜூன் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. ஜூன் 14, 2023 மாலை ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த மனுவு காவலில் எடுத்து விசாரணைக்கு அனுமதி கோரிய அமலாக்கத்துறையின் மனுவு காவேரி மருத்துவமனை சிகிச்சை அளிக்க அனுமதி கோரிய செந்தில் பாலாஜி தரப்பிலான மனு உட்பட 3 மனுக்களின் மீதான விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் முடிவுக்கு வந்தது. இவற்றின் மீதான தீர்ப்பை நீதிமன்றம் ஜூன் 15ஆம் தேதி ஒத்திவைத்தது. செப்டம்பர் 26, 2024 செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு சரி, யார் இந்த செந்தில் பாலாஜி என்பதை பார்ப்போமா? ஒன்றிய கவுன்சிலராக திமுகவில் தன் அரசியல் பயணத்தை துவங்கி மீண்டும் திமுகவில் இணைந்து ஒரு முழு சுற்றி முடித்தவர் செந்தில் பாலாஜி. ஜெயலலிதா சொத்து குழுப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்ட போது அவரது அமைச்சரில் இருந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு விதமாக தன் விசுவாசத்தை நிரூபிக்க முயன்று கொண்டிருக்க
போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பல கோவில்கள் அங்க பிரதர்சனம், அம்மன் கோவில் ஒன்றி காவடி என பலரையும் பிரமிக்க வைத்தார். பன்னீர்செல்வத்திற்கு அடுத்து இவர்தான் என்றெல்லாம் மற்ற அமைச்சர்கள் மிரண்டு போய் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது 2015 மே மாதம் மீண்டும் முதல்வரான ஜெயலலிதா ஜூலை செந்தில் பாலாஜியின் பதவியை பறித்த அவரிடமிருந்து கரூர் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது. அப்படி இருந்து அசராமல் அமைதியாக இருந்தார் செந்தில் பாலாஜி. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பளித்தார் ஜெயலலிதா. கரூரில் உள்ள ராமேஸ்வரப்பட்டியை சேர்ந்த செந்தில்குமார் கரூர் அரசு கலைக் கல்லூரி இளநிலை வணிகநிலை படித்தார். அப்போது படிப்பை பாதியில் விட்டுவிட்டு அரசியல் குதித்தவர் 1990 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2வது ஆண்டில் அதிமுக சேர்ந்தார். பிறகு நியூமராஜ் படி தனது பெயரை செந்தில் பாலாஜி என மாற்றிக்கொண்டார். அதன் பிறகு அமைச்சராகும் வரை அதிமுகவில் அவரது பயணம் தொடர்ந்து மேல் நோக்கியாக இருந்தது. கட்சியில் சேர்ந்த 6 மாதங்களிலே மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர், 2004 மாவட்ட மாணவரணி செயலரானார். 2006 அதிமுக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்குள்ளேயும் நுழைந்தார். 2007 கரூர் மாவட்ட செயலராகவும் ஆனார். இதன் பிறகு ஜெயலலிதா மட்டுமல்ல, சசிகலா குடும்பத்தினுடன் மிகவும் செல்வாக்கான நபராக உருவெடுத்த செந்தில் பாலாஜி. இதையடுத்து 2011 கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி வழங்கினார் ஜெயலலிதா. 2015 ஆண்டு வரை பல முறை அமைச்சரவையை ஜெயலலிதா மாற்றிய போது செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படவில்லை. கரூர் மாவட்டத்தை தொடர்ச்சியாக தனது செல்வாக்கை வளர்த்ததோடு இல்லாமல் அதை தக்க வைத்து கொள்ள மாவட்டத்தில் இருந்த தனது அரசியல் எதிரிகளை மெல்ல மெல்ல ஓரம் கட்ட ஆரம்பித்த செந்தில் பாலாஜி. அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் சின்னசாமி திமுகவுக்கு சென்றார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தம்பிதுரைக்கு பல இடங்களில் தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்புக்கு பின்னால் செந்தில் பாலாஜியின் கரம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அதிமுக கட்சி சசிகலா ஓபிஎஸ் என 2ஆக பிளவுபட்ட போது சசிகலா பிரிவுக்கு ஆதரவாக இருந்த, ஆனால் அந்த நேரத்திலும் கூட போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோரை எதிர்த்து போராட்டம் நடத்தப் போவதாக ஒரு அதிரடியை கிளப்பினார் செந்தில் பாலாஜி. அதே நேரத்தில், அதாவது 2017 ஏப்ரலில் அவர் திமுகவுக்கு வரப்போவதாக செய்திகள் அடிபட்டன. அவர் மற்றும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் திமுக அழைத்து வருவார் என்றும் பேசப்பட்டது. ஆனால் எடப்பாடி தரப்பினர் டிடிவி தினகரை கட்சியிலிருந்து ஒத்திவைக்கப்பட்ட போது அவர் பக்கம் சென்றார் செந்தில் பாலாஜி. ஆனால் டிடிவி தரப்பிலிருந்து அவருக்கு பல்வேறு விதங்கள் தொடர்ச்சி அழுத்தங்கள் வந்தன. இதனால் அவர் திமுக பக்கம் சென்றார் என்று சொல்லப்பட்ட அதன் பிறகு முக்கிய தேர்தலில் தனது பலத்தை அவர் நிரூபித்திருக்கிறார். இப்போ செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்து விட்டதால் விரைவில் அமைச்சராக இருக்கிறார் ஸ்டாலின். அதோடு உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு துணை முதல்வராவார். மீண்டும் செந்தில் பாலாஜி தன் விசுவாசத்தை கிச்சன் கேபினட்டு காட்டி இதுதான் அவருடைய முக்கிய வேலையாக இருக்க போகிறது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.